ஆன் பண்ணிட்டோம் இது نحمده ونصلي على رسوله الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله يأمر بالعدل إلى آخر الآية. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من نصر قومه على غير الحق وهو كالبعير الذي ردي فهو ينزع بذنبه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்த நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குகிற பொழுது ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு இணங்க அநியாய அக்கிரமங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது அறிய இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹ் நீதத்தை கையாளுமாறு உங்களுக்கு ஏவுகிறான் என்று அவனுடைய வசனத்திலே கூறியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் கூறியுள்ளதாக தர்கீப் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். 3 பேருடைய துஆ மறுக்கப்படுவதில்லை, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலாவது நபர் நோன்பாளி. அவர் நோன்பு திறக்கும் நேரம் வரை அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது நபர் நீதி வலுவா ஆட்சி செய்யக்கூடிய நீதி அரசர், நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியாளர், அரசர், இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மூன்றாவது நபர் அநியாயம் இழைக்கப்பட்டவர், அநீதத்திற்கு ஆளானவர், அவருடைய துஆ மேகங்களுக்கு மேலாக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவருடைய அந்த துஆவை பற்றி என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அவருக்கு நான் உதவி செய்தே தீருவேன். சிறிது காலதாமதம் ஏற்பட்டாலும் சரி, கொஞ்ச காலம் ஆனாலும் பரவாயில்லை, அவனுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்தே தீருவேன் என்று அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவின் விஷயத்திலே அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாராவது தன் மீது அநீதம் இழைத்து விட்டால், தன் மீது அக்கிரமம் புரிந்தால், அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கடமையாகி விடுகிறது. அல்லாஹ் அவரை ஆதரவு கொடுக்க தயாராகி விடுகிறார். காலதாமதம் ஏற்பட்டாலும் இது இறைவன் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கடமையாக ஆகிவிடுகிறது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதபா அலா நப்சிஹி ரஹ்மா, ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் கருணை புரிவது, இரக்கம் காட்டுவது இறைவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். சாதாரணமாகவே மனிதன் என்கிற அடிப்படையிலே பார்வையிலே அல்லாஹ்வுடைய கருணை அனைவருக்கும் இருக்கிறது. அதனால்தான் நாம் வாழ முடிகிறது. அத்தனை தவறுகளை செய்திருந்தும் கூட, இறைவனுக்கு மாறுபாடு புரிந்தும் கூட நம்மால் இன்று நல்ல நிலைமையிலே வாழ முடிகிறது என்று சொன்னால் சராசரியாக நார்மலாக எல்லோரின் மீது
மீதும் அல்லாஹ்வுடைய கருணை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே யார் அநியாயத்துக்கு ஆளாகி விடுகிறார்களோ, அநீதம் இழைக்கப்பட்டவராக ஆகி விடுகிறார்களோ, அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய கருணை கூடுதலாக வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய கவனத்தை அதிகமாக அது ஈர்த்து விடுகிறது. சாதாரணமாக மனிதனுடைய இயல்பு கூட அப்படித்தான். பெற்றோர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மீது காட்டக்கூடிய பாசத்தை விட பெற்றோர்களை இழந்த அனாதையின் மீது காட்டக்கூடிய பாசம் அதிகமாக இருக்கும். வசதியோடு வாழக்கூடியவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை விட வசதியற்று வாழக்கூடியவர்களின் மீது நமக்கு அன்பு அதிகமாக இருக்கும், இரக்கம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியமான நிலையிலே வாழக்கூடியவரை விட ஆரோக்கியத்தை இழந்து ஏதாவது ஒரு வகையிலே ஊனப்பட்டு போய் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றோர்கள் மீது கூடுதலான ஒரு அக்கறையும் ஒரு பாசமும் நமக்கு இருக்கும். சாதாரணமாக மனிதனுடைய இயல்பே இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையிலே இது போன்ற வித்தியாசங்கள் கூட பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் எல்லாரையும் சம பார்வையில பார்க்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை இன்னொருத்தரின் மீது அநீதம் செலுத்தி அநியாயம் புரிந்து அக்கிரமம் செய்து அவர் பாதிப்புக்கு ஆளாகிற பொழுது அல்லாஹ்வுடைய தனி கவனம் அவரின் மீது செல்கிறது. பாதிக்கப்பட்டவரின் மீது அல்லாஹ் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டு அவரை அரவணைக்க தயாராகி விடுகிறார், உதவி செய்ய தயாராகி விடுகிறார், ஆதரவு கொடுக்க தயாராகி விடுகிறான் என்பதைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எதிரிக்கு கூட கெடுதல் செய்யக்கூடாது என்று வழிகாட்டி தரக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். எதிரிக்கு கூட கெடுதல் செய்யக்கூடாது. அப்படி ஒரு கெடுதலை செஞ்சிட்டோம்னா அப்புறம் அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம ஆயிடும். கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை கொண்டுதான் சரி செய்ய முடியும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. யாரு தீயதை செய்தார்களோ அது செய்தவர்களைத்தான் சூழும், கெட்டது அதை செய்தவனைத்தான் அது சாரும். இதுதான் திருமறை குர்ஆனுடைய வசன வெளிப்பாடு. வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பிஅஹ்லி. தீய காரியம் இருக்கிறது அது செய்தவனைத்தான் சூழும் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். கெட்டவனுக்கு கெட்டது செஞ்சா அவனும் கெட்டவன் தான். கெட்டவனுக்கு கெட்டது செஞ்சா அந்த கெட்டதை செஞ்சதுனால இவனும் கெட்டவனாக ஆகிடுறான். இதான் யதார்த்தம். திருடனுடைய வீட்டில் போய் திருடனா அதுவும் திருட்டுதான். திருடனுடைய வீட்டில் போய் திருட்டுட்டு தன்னுடைய திருட்டை நியாயப்படுத்த முடியுமா? நான் யார் வீட்டில் போய் திருடினேன் அதை சொல்லுங்க முதல்ல. ஒரு திருட வீட்டில் தானே போய் திருடினேன், அதனால நான் திருடினதுல தப்பு இல்லை. திருட வீட்டில் போய் திருடுனா அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இவனும் திருடனாகத்தானே பார்க்கப்படுறான், இவனும் குற்றமளித்தவனாகத்தானே பார்க்கப்படுறான். அதே மாதிரி கெட்டதை கொண்டு ஒரு கெட்டதை திருத்த முடியாது. எதிரிக்கு கூட கெடுதல் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அதை எதிர்க்கக்கூடிய நியாயமான முறை என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அதுக்காக வேண்டிய எதிரியே எவா அப்படின்னு முத்தம் கொஞ்சம் சொல்லலை. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அது நியாயமாக வகுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ரசூலால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து விலகி தன் இஷ்டத்துக்கு செய்யும் பொழுது ஒரு எதிரிக்கு செய்யக்கூடிய கெடுதல் கூட அது கெடுதல் தான், அது பாவம் தான் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் அறிவிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனா இதையெல்லாம் அறிவு அழகாக்கி காட்டும். விடு, தீங்கு செய்யக்கூடியவனுக்கு தானே நீ இந்த தப்பை செஞ்ச, கெட்டவனுக்கு தானே இதை நீ செஞ்ச, ஒன்றும் தப்பு இல்லை என்பதாக அறிவு அழகாக்கி காட்டும். ஆனால் அறிவு அழகாக்கி காட்டக்கூடிய அந்த விஷயத்துக்கு நாம் துணை போய் விடக்கூடாது. கீழே ஒரு பொருள் கிடக்குது அல்லது 100 ரூபா பணம் கிடக்குது, நமக்கு என்னத்துக்கு வந்துச்சு? அது நம்முடைய பொருளா? யாரோ ஒருத்தவங்க போட்டுட்டு போன பொருள், நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை போய் ஏன் எடுப்பானே? எடுத்தா என்ன செய்யணும்? பத்திரமா வச்சிருக்கணும், உரியவற்றை ஒப்படைக்கணும், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் கொடுக்கணும். அதை அவன் தவறா பயன்படுத்திட்டான், நம்ம யார்கிட்ட போய் கொடுக்குறோமோ யாராவது கேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை முடிஞ்சா சரி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடும். அதை அவன் சரியா ஒப்படைக்கலைன்னா நிறைய சிக்கல் இருக்கு. செய்யலாம், தப்பு இல்லை, எடுக்க போய் தான் இவ்வளவு வருது. ஏன் பேசாம போங்களேன், மனசு வராது. பேசாம போக மனசு வராது. ஏன்பா எடுக்கிற? வேற யாராவது எடுத்துருவாங்க, வேற யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி இவர் எடுக்கிறாரு. அந்த பணத்தை வேற யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் எடுக்கிறாரு. அவருக்கு எப்படி உரிமை இல்லையா அதே மாதிரி தான் இவருக்கு உரிமை இல்லை.
பேசாம போலாம் இல்லையா? இல்லாட்டி கண்டெடுக்கப்பட்ட பொருள் இருக்கிற கீழே கடந்து எடுக்கக்கூடிய பொருளை என்ன செய்யணுங்கிற பெரிய ஒரு சட்ட பிரச்சனையே இருக்குது. அது அவரா தன் மேல போட்டுக்கிற மாதிரி. அது ஒரு பொருளை கண்டெடுத்தா, ஒரு பணத்தை கண்டெடுத்தா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்ட ரூல்ஸ்கள் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பேண வேண்டியதாகி போயிடும். ஆக இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொண்டு, நமக்குள்ள ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை செய்வதற்கு துணிவது இருக்கிறது. அது சில சமயங்களிலே நமக்கு தவறை ஏற்படுத்தி விடுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபிஸமா கானூ யஃபஅலூன். பனி இஸ்ராயீல்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது, அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, குற்றங்கள் நடைபெறுகிற பொழுது அதை கண்டும் காணாததுமாக இருந்து விடுவார். அதை தடுக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள ஒரு துடிப்பு ஏற்படாது. ஒரு தவறு நடக்குதே, ஒரு குற்றம் நடக்குதே, அதை தடுத்து நிறுத்துவோம், அதை எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை மனப்பான்மை அறவே கிடையாது. இதை அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அவர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாபம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, கானூ லா யதனாஹவுன அன் முன்கரி, தவறான பாவமான காரியங்கள் நடக்குகிற பொழுது அவர்கள் அதை தடுக்காதவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய செயல் மிக கெட்டது என்று அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயம் 79வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆகவே நியாயத்துக்காக வேண்டி ஒருத்தர் போராடுகிற பொழுது அவரை எப்படி நம்ம நல்லவர்னு சொல்றோமோ, நல்ல காரியம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அநியாயம் இழைக்கப்படுகிற பொழுது, அக்கிரமங்கள் நடைபெறுகிற பொழுது அதை தடுக்காமல் இருப்பதும் குற்றமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு முதலாளி, அவருடைய மகன் முதலாளி இருக்கக்கூடிய சீட்ல வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு முதலாளி வந்தாரு. அவருடைய சீட்ல, அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்துல அந்த பொருளை தேர்ந்தாரு, காணாம். அவருடைய மகன் வந்து எடுத்துட்டு போனதை பக்கத்துல இருந்த தொழிலாளிகள்லாம் பார்த்தாங்க. வந்த முதலாளி தேடி பார்த்துட்டு அந்த பொருளை காணான்னு சொன்னவொன்னு அந்த இடத்துல இருந்தவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த பொருள் எங்கே அப்படின்னு. அந்த வேலையாள் சொல்றாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. முதலாளி அதை ஏத்துக்கல. நீ தானே இங்க இருக்கிற, எப்படி நீ தெரியாதுன்னு சொல்லலாம்? அப்ப நீ தான் திருடி இருப்ப அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. மற்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் தெரியுது, அவருடைய மகன் வந்தது, அந்த பொருளை எடுத்துட்டு போனது, முதலாளி தேடினது, அங்கே இருந்தவனை விசாரிக்கிறது, அவன் தெரியாதுன்னு சொன்னதுனால திருட்டுப்பட்ட கட்டுறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. முன் வந்து யாரும் சொல்லலை, உங்க மகன் தான் வந்து எடுத்துட்டு போனார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு என்னத்துக்கு இந்த வேலை? அவனுடைய மகனுடைய கோபத்துக்கு நம்மையே ஆளாகணும் காட்டி கொடுத்து, இது தகப்பன் பிள்ளைக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்பதாகவெல்லாம் நினைத்து கொண்டு அவரவர்கள் பேசாமல் இருந்து வர்றாங்க. இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களை எல்லாம் இஸ்லாம் குற்றவாளிகளாகத்தான் பார்க்கும், அநியாயத்துக்கு துணை போறவர்களாகத்தான் பார்க்கும். அவர்கள் முன் வந்து கண்டனை சொன்னால் ஒரு நிரபராதி திருட்டுப்பட்ட சுமத்தாட்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கார். அவன் பாதிப்படைய மாட்டான். ஆனால் தன்னுடைய சுயநலத்தை முன்வைத்து வேடிக்கை பார்த்தவர்களாக மட்டுமே இருக்கிறார்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயீலுடைய விஷயத்திலே கண்டிக்கிறான். எனக்கு என்ன என்று இருந்து விடுவது. இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்திலே நாம் கண்டும் காணாததுமாக இருக்கக்கூடாது. அவரை திருத்துவதற்கோ தடுப்பதற்கோ எந்த விதத்திலையும் நம்மிடத்துல பலம் இல்லைன்னா அது வேற பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. உன்னால எதுவுமே முடியலையா, துவா செய்யுங்க. கையால தடுங்க முடியலையா, நாவால தடுங்க, அதுவும் முடியலையா, துவா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் அல்லாஹ்வுல் ஈமான், ஈமான்ல ரொம்ப பலகீனமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் சொல்ற சமாச்சாரம் எல்லா வகையிலையும் இவருக்கு பவர் இருக்கு. கையால தடுக்கலாம், நாவால தடுக்கலாம், திருத்தலாம், நடைபெறாம இருக்க வைக்கலாம். அப்படி இருந்தும் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அவரும் குற்றவாளியாக கருதப்படுகிறார் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு வழங்க முடிகிறது. நீதித்துறையினுடைய கொள்கையே என்ன தெரியுமா? 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதான் நீதித்துறையினுடைய கொள்கை. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. எதிர்மறையாக
ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. 3000 பேரை கொலை செஞ்சுட்டா, உயிரோட எரிச்சு கொண்டுட்டா பிரதமராக ஆயிடலாம். குறைந்தபட்சம் வருங்கால பிரதமராகவாவது ஆகிடலாம். தானே இன்றைய நிலைப்பாடு. அந்த ஒரு கோரமான நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு தெரியும்? அவரை இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு எல்லா வகையிலும் அவர் சரிவை நோக்கி போகணும், அதுதானே நீதி. ஆனால் வளர்ச்சியை நோக்கி போகிறார். இது எதை காட்டிக் கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் நீதி தேவதை வச்சிருப்பாங்க. வெள்ளையான ஒரு பொம்மை, கண்ணுல கருப்பு ரிப்பன் கட்டப்பட்டிருக்கும், கையில தராசு இருக்கும். இது எதை எடுத்து காட்டுகிறது? நீதியை நிறுத்து பார்க்க வேண்டும், நீதத்தை நிறுத்து பார்க்க வேண்டும். அதில தான் கவனம் செலுத்த வேண்டும். அங்கே யார் இருக்கிறார்கள் என்ற மனித தலைகளை பார்க்கக்கூடாது, மனிதர்களுடைய முகங்களை பார்க்கக்கூடாது. நீதத்தை நிறுத்து பார்க்க வேண்டும். அந்த நீதத்தின் பக்கமே தன்னுடைய தீர்ப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த நீதி தேவதை உருவத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய பாடமாக இருக்கிறது, உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதே போல சின்ன பிள்ளையிலேயே ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு ராஜா இருந்தாராம், அவருக்கு ஒரு மகன் தேர்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தேர்னுடைய சக்கரத்துக்கு இடையில ஒரு கன்றுக்குட்டி சிக்கிக்கிட்டு இறந்து போச்சு. ஒரு அரசருடைய, ஒரு ராஜாவுடைய மகன் தன்னுடைய தேருடைய சக்கரத்துல ஒரு கன்றுக்குட்டியை கொண்டுட்டார். உடனே அந்த கன்றுனுடைய தாய் பசுமாடு ராஜா இடத்துல போய் முறையிடுது. உடனே ராஜா தீர்ப்பளிச்சாரா, அதே தேர்ல அதே சக்கரத்தை வச்சு என்னுடைய மகனை கொல்ல வேண்டும், இதுதான் நடந்த குற்றத்திற்கான தீர்ப்பு அப்படின்னு ராஜா தீர்ப்பளிச்சார். இது சின்ன பிள்ளையில ஸ்கூல் பாடத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இவைகள் எல்லாம் வெறும் கதையாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீதி தேவதை என்பதெல்லாம் வெறும் பொம்மை அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு தத்துவமாக, கதையாக, ஒரு வசனமாக, டைலாக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர பிராக்டிக்கல்ல இருக்கிறதா, நடைமுறையில் இருக்கிறதா என்று பார்த்தால் அறவே கிடையாது. பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம், அதற்கு பின்னணியிலே பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. கேஸ் போட்டவன்லாம் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடும். கேஸ் போட்டுட்டு அவனுக்கு அதுல ஒரு ஷேர் இருக்குது. பல வருடத்திற்கு பிறகு பக்க ஆதாரங்கள் இருந்தும் கூட பிரித்து கொடுக்கப்படுகிறது. கட்ட பஞ்சாயத்து போல தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதியினுடைய பேரு திரிபாதியா 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டார். ஒரு இடத்துக்கு சொந்தம் கொண்டாடணும்னு சொன்னா, ஒரு இடத்தினுடைய இன்னொருத்தருக்கு சொந்தமான இடத்துல நமக்கு ஒரு ஷேர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பங்குதாரராக ஆகணும்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கேஸ் போட்டா போதும், அதில் நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிடும். இதுதானே எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாபர் மசூதி விஷயத்துல தான் அப்படி இருக்குன்னா, நம்ம பட்ரோட் பள்ளிவாசலுடைய விஷயத்திலே அப்படித்தான் இருக்குது. நம்முடைய பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு அந்த கேஸை வாதாடிக்கிட்டு, அவர் சின்ன பிள்ளையில டவுசர் போட்டுக்கிட்டு தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த இடத்துக்கு 50-60 வயதாயிடுச்சு. பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம், ரிக்கார்டு நல்ல ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது, பக்காவாக வக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவர் அப்ப டவுசர் போட்டுக்கிட்டு தெருவில் விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அப்பவே இதுக்கு 50 வயசாயிடுச்சு பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்துக்கு. இன்னைக்கு வந்துக்கிட்டு அந்த இடம் எனக்கு சொந்தம், நான் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்றேன், இடம் எனக்கு சொந்தம். அவரோட சரிக்கு சரி பேசுற ஒரு அவல நிலை, அவரோட சரிக்கு சரி பேச வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நீதித்துறை இருந்து கொண்டிருக்கிறது, நடைமுறை அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருந்தால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருந்தால், இஸ்லாமிய ஆட்சி காலமாக இருந்திருந்தால் அட்ரஸ் தெரியாம போயிருப்பாங்க வக்ஃப் சொத்துல கை வச்சதுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. ஆக நீதித்துறை இது போன்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தாக ஆகி போய்விட்டது. நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆகி போய்விட்டது. நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை, நம்பகத்தன்மை சன்னஞ்சன்னமாக குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நம்ம பார்த்துக் கொள்கிறோம். அப்சல் குரு விஷயத்துல தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதை மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்சல் குருடைய விஷயத்துல சரியான ஆதாரங்கள் இல்லை என்று நீதித்துறையே சொல்லுகிறது. போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அதுவே ஒத்துக்குது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் முன்னாள் பிரதமருடைய கொலை செய்யப்பட்ட வழக்கில்
அவர்கள் செய்த குற்றங்களுக்கான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனால் மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. எந்த விதத்துல நியாயம்? காஷ்மீரினுடைய முன்னாள் முதல்வர் விமர்சித்து சொல்லுகிறார். அவர் கண்டிக்கிறார். எப்படி மக்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கும்? இது போன்ற விஷயங்களை எடுத்து சொன்னா குற்றவாளிகளுக்கு ஆதரவா பேசுறதா? நடந்தது அதுதானே. யாரு கற்பனையா சொல்லலையே, இல்லாததை எடுத்து வைக்கலையே, நடந்தது அதுதானே. அப்படி எப்படி நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார், மன் நஸர கௌமஹு அலா கைரி ஹக்கி, யார் அநியாயத்துக்கு துணை போகிறார்களோ ஃபஹுவ கல் பஈரில் லதீ ருத்திய ஃபஹுவ யுன்ஸஅ பிதன்பிஹி, கிணத்துல விழுக போற ஒட்டகத்தினுடைய வாழை பிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டாங்க. ஒட்டகம் முழுமையா கிணத்துக்குள்ள போயிடுச்சு, வாழை மட்டும்தான் கையில பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதை போய் பிடிக்கலாமா? பிடிச்சா என்ன ஆகும்? ஒட்டகம் கிணத்துல விழுகிறதோட அவனும் விழுந்துருவான். அதே மாதிரி நீதித்துறை என்பது வழிக்கு விழுந்தார், சரிவு ஏற்பட்டார், பலகீனப்பட்டு போனார், பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை கொடுக்க முடியவில்லை என்றால் நாட்டினுடைய வளர்ச்சி கேள்விக்குறியாகிவிடும், நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும். பல வகையான ஒரு நெருக்கடிகளை நாடு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டித்தான் ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பாக நீதித்துறை பார்க்கப்படுகிறது. விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை அழகாக உதாரணம் காட்டி சொல்லிவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநியாயத்துக்கு துணை போவது கிணத்திலே விழுகக்கூடிய ஒட்டகத்தினுடைய வாளை பிடிப்பதற்கு சமம் என்றதாக. இதுபோன்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்ப அநியாயம் செய்ய துணிகிறான், அக்கிரமம் செய்ய துணிகிறான் அப்படின்னு சொன்னா, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிறரின் மீது காட்டுவதற்காக நினைக்கும் பொழுது, அல்லது தன்னுடைய வெறியை அடுத்தவரின் மீது திணிக்க நினைக்கிற பொழுது, அல்லது பழிவாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக நினைக்கிற பொழுதுதான் அவன் அநியாயம் செய்வதற்கு துணிந்து விடுகிறான். அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் அவன் தனியா உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம செய்யக்கூடிய காரியம் சரியானதா நியாயமானதா என்பதாக அவன் நினைத்து பார்ப்பானேயானால் நிச்சயமாக அது அநீதம் என்பது அவனுக்கு நன்றாக புலப்பட்டுவிடும், அறிவுக்கு எட்டிவிடும். நன்றாக தெரிந்தேதான் அவன் அநீதம் செய்கிறான், அக்கிரமம் புரிகிறான். சிறிது நேரம் அவன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு தனிமையில் உட்கார்ந்து தன்னுடைய செய்கையை பரிசீலிப்பானையானால், அல்லாவை நினைத்து பார்ப்பானையானால், அல்லாவுடைய அச்சத்தோடு அதை நினைத்து பார்த்து நிச்சயமாக அநியாயம் செய்ய மாட்டான். யாரெல்லாம் பலகீனப்பட்டு இருக்கிறார்களோ, தன்னை விட சற்று கீழ்நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களின் மீது அநியாயம் செய்வதற்குத்தான் நம்முடைய மனசு தூண்டும். மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பெண் வீட்டாரிடத்துல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார். அது வைக்கலையா, இது வைக்கலையா, மாப்பிள்ளையை விட்டு சார்ந்தவர்களோ கணவனாக ஆகிவிட்டதுக்கு பிறகு மனைவிடத்தில் போய் வீரத்தை காட்டுவார், தன்னுடைய பலத்தை காட்டுவார், தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவார். வயசான பெற்றோர்களின் மீது காட்டுறது இதெல்லாம் என்ன? ஒரு நியாயமா யோசிக்க வேண்டாம். நம்முடைய பலத்தை எத்தனையோ பேர் வேறு ரோட்ல ஆம்பளை போறான், அவங்க போய் காட்ட வேண்டியது தானே. முஸ்லிம் அமைப்புகள் அப்படித்தான். இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறதே தன்னுடைய வீரத்தை பூரா முஸ்லிம் கிட்ட தான் காட்டுறது, தன்னுடைய வேகத்தெல்லாம் முஸ்லிம் கிட்ட தான் காட்டுறது. ஏன் போய் காட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறானே, அங்கே போய் காட்ட வேண்டியது தானே. குற்றுயிரை கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன்கிட்ட போய் உன் வேகத்தை காட்டு, ஒரு தைரியத்தை காட்டு, ஒரு திறமையை காட்டு. நமக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி, நமக்குள்ள மோதிக்கிற மாதிரி, நீயா நானா நமக்குள்ள ஈகோ பார்க்குற மாதிரி, இதெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களுடைய பாசறையிலே கற்ற சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்களுடைய வாழ்க்கையில் தான் நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவது. எந்த அளவுக்கு அநியாயம் நடக்குகிற பொழுது துடித்து எழுந்தார்கள், வீரமாக நின்று நிலை கொண்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு நீண்ட ஒரு சரித்திரம் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் வரலாற்றிலே ஒரு அநியாயக்காரனாக பார்க்கப்பட்டவன், ஒரு சர்வாதிகாரி. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாபிஈ, அதாவது சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்தவர்கள், அநியாயத்தை எதிர்ப்பதிலே முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள். யாரெல்லாம் அநியாயங்களை அக்கிரமங்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய குரவலையை நெருங்கி
கற்பிக்கிறது தான் இந்த சர்வாதிகாரிகளுடைய வேலை, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய வேலை. அரசியல் ரீதியான பகைமையையும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பகைமையும் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களை கைது செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு கடைசியில் கைது செஞ்சுட்டான். அவனுக்கு முன்பாக சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அப்ப அவன் கேட்கிறான், அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த உரையாடலை மட்டும் நல்லா கவனமா கேளு. இது சாதாரணமாக இந்த வார்த்தை வராது, ஒவ்வொருக்கும் பதில் சொல்றாங்க பாருங்க, அந்த பதில் சாதாரணமா வராது. அது ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானுடைய உறுதியினுடைய அந்த தெரிப்பு என்பது நமக்கு விளங்க வரும். அப்போ அநியாயக்கார அரசன் அதிகாரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கேட்கிறான், உன் பெயர் என்ன? என் பேர் சயீத். உன்னுடைய தகப்பனார் பெயர் என்ன? என்னுடைய தகப்பனார் பெயர் ஜுபைர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சயீத் அப்படின்னு சொன்னா பாக்கியசாலி, ஜுபைர் அப்படின்னு சொன்னா சீர்திருத்தவாதி. இதை கேட்டதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் சொல்றான், இனிமே உன் பேரு ஷகீ இப்னு கசீர் அப்படின்னா. ஷகீனா துர்பாக்கியசாலி, தகப்பனார் பேரு ஜுபைர் சொன்னார் இல்லையா, கசீர் உடைக்கப்பட்டது அப்படின்னு பொருத்தம் இல்லாத பேர், இனிமே இதுதான் உனக்கு பேரு அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் சொல்றோம். அப்போ சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய தாய் பெயர் வைக்கிறதுல உன்னையை விட அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அவன் சொன்னான், அப்போ நீ ஒரு துப்பாக்கியசாலி, உன் தாயும் ஒரு துப்பாக்கியசாலி அப்படின்னு அவன் சொன்னான். சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மறைவான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனே அறிவான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் கேட்டான், உன்னை நான் எப்படி மரண படுகொலையில் நிறுத்திருக்கிறேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரண படுகொலையில் உன்னை நான் தள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அப்பனா என்னுடைய தாய் எனக்கு பொருத்தமான பேர் தான் வச்சிருக்கிறாங்க. நீ என்னை மரண படுகொலையில் தள்ளுறதா இருந்தா என் தாய் எனக்கு பொருத்தமான பேரை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஹஜ்ஜாஜ் சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை நான் நரகத்துக்கு அனுப்ப போறேன், உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நரகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நரகத்துக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் உன்னையல்லவா இறைவனாக ஏற்றிருப்பேன், உன்னையல்லவா இறைவனாக வணங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவன் கேட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நீ என்ன நினைக்கிற? சொன்னாங்க, அவங்க சத்தியத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய திருத்தூதர் உலகம் முழுவதும் உண்மை செய்திகளை பரப்பியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஹஜ்ஜாஜ் கேட்டான், 4 கலீஃபாக்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 கலீஃபாக்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்போ சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவரவர்களுடைய செயலுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க, அதனால அவர்களுடைய செயலுக்கு அவங்களே பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க, நான் ஏன் செயலுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன், இதுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னா. ஹஜ்ஜாஜ் கேட்டா, நான் அந்த 4 பேரையும் நல்லவர்கள்னு சொல்றேனா கெட்டவர்கள்னு சொல்றேனா, என்னுடைய நிலைப்பாடு என்ன, நீ என்ன சொல்ற அதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தெரியாத விஷயத்தை பத்தி நான் எதுவும் கூறுறதுக்கு இல்லை, எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னுடைய நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு படுத்து ஹஜ்ஜாஜ் கேட்டா, அவர்கள்ல அந்த 4 பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த 4 பேர்ல யாரை அல்லாஹ்வை அதிகமா திருப்திப்படுத்தினாங்களோ அவங்கள தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த ஹஜ்ஜாஜ் கேட்டான், அப்ப அந்த 4 பேர்ல யார் அல்லாஹ்வை அதிகமா திருப்திப்படுத்திருப்பா? அவன்கிட்ட அதிகாரம் இருக்குதான், எப்படி பாருங்க, கேள்வியை பாருங்க, அந்த 4 பேர்ல யார் அதிகமா அல்லாஹ்வை திருப்திப்படுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனசுல உள்ள ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான், நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹஜ்ஜாஜ் கேட்டான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்களா நரகத்தில் இருக்கிறாங்களா, நீ என்ன சொல்ற? சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிட்டு வந்தவங்க கேட்குற கேள்வி நீ ஏன்ட்ட கேட்குற, நான் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த ஹஜ்ஜாஜ் கேட்டான், அப்ப இதுவரைக்கும் நீ எந்த ஒரு உண்மையும் சொல்லலை தானே, ஏன்னா இடக்கு முடக்கா இருக்குதுல, இதுவரைக்கும் எந்த உண்மையும் நீ சொல்லலை அப்படித்தானே அப்படின்னு அந்த மிடுக்கோட கேட்குறான். அப்போ சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதுவரைக்கும் நான் பொய் சொல்லலையே, இதுவரைக்கும் நான் ஒன்றும் பொய் சொல்லிடலையே அப்படிங்கிறான். இப்போ ஹஜ்ஜாஜ் கேட்டான், நீ ஏன் சிரிக்கிறதே இல்லை, நீ ஏன் சிரிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான். சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குழப்பமான வாழ்க்கை, அப்பவே குழப்பம் அதிகமாக இருந்திருக்குங்க. இப்போ இந்த காலத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்த குழப்பமான வாழ்க்கையில இரவு பகல் மாறி மாறி வந்துட்டு இருக்குது, மறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இதுல சிரிக்கிறதுக்கு என்ன? ஒரு தடவை நரசிம்மராவ் சொன்னாரு,
நீ ஏன் சிரிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு அதை விட எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னார். அது வேற கதை. இவங்க ஆன்மீகத்தை கலந்து சொல்றாங்க பாருங்க, இரவு பகல் மாறி மாறி மறுமையை எதிர்பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னப்பா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அவன் கேட்டான், நான் சிரிக்கிறேனே என்ன சொன்னா, அப்ப நான் சிரிக்கிறேனே அப்படிங்கிறான். சாயித்ரான்கள் சொல்றாங்க, இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தங்களையும் பலதரப்பட்டவர்களாக படைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சாயித்ரான்கள் சொன்னாங்க. இப்போ ஹஜ்ஜாஜ் கேட்டா, உன்னை நான் கொலை செய்ய போறேன் அப்படின்னா, உன்னை நான் கொலை செய்ய போறேன். சாயித்ரான்கள் சொன்னாங்க, காரணத்தை உண்டு பண்ணுபவன் காரியத்தை முடித்து விட்டான். அது காரணத்தை உண்டு பண்ணுபவன் காரியத்தை முடித்து விட்டான். என்ன விளக்கலையே? ஆமா, உன் மூலமாகத்தான் நான் இறக்கணும்னு இறைவன் உன்னை காரணமா வச்சிருந்தா அந்த காரணத்தை உண்டு பண்ணவே அல்லாஹ்வுல. நீ என்னத்தை பெருமையா சொல்ல போற, உன்னை நான் கொலை பண்ண போறேன், உன் மூலமாக எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற காரணத்தை அல்லாஹ் தான் உண்டாக்கினான். காரணத்தை உண்டாக்கியவன் காரியத்தை முடித்து விட்டான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் கேட்டான், நான் உன்னை விட அல்லாஹ்வை நான் தான் அதிகமாக பிரியப்படுறேன், அல்லாஹ்வுடைய பிரியம் உன்னை விட எனக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் உன்னுடைய அந்தஸ்து என்னங்கிறது தெரியாம அல்லாஹ்வின் மீது துணிவு கொள்ளாதே அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ஹஜ்ஜாஜ் கேட்டான், நான் ஏன் துணிவு கொள்ளக்கூடாது? நான் ஜமாத்தோட சேர்ந்து வாழ்றேன். யாரெல்லாம் அரசுக்கு ஆதரவான ஜமாத்தாக இருக்கிறார்களோ அந்த ஜமாத்தோட இருக்கிறேன், நான் ஏன் துணிவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இதுக்கு ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நானும் ஜமாத்தோட தான் இருக்கிறேன், ஆனால் குழப்பங்களையும் அநியாயம் செய்வதையும் எதிர்க்கிறேன், அதில் தான் நீ நான் வித்தியாசப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசு உடைமைகள், அரசுக்கு சொந்தமான விற்கப்பட்ட அத்தனை தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை எல்லாம் பார்த்து ஹஜ்ஜாஜ் சொல்றான், இந்த அரசுக்கு சொந்தமான பொருள்களை பற்றி, அரசு உடைமைகளை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதற்குரிய நிபந்தனையோடு அது இருந்தால் எல்லாமே நல்லவை தான் என்பதாக சொல்றாங்க. என்ன அவன் கேட்டான், நிபந்தனைனா என்ன புரியலையே அப்படின்னு கேட்கிறான். மறுமையில ஒவ்வொரு தாய்மார்களும் பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதை மறந்து விடுவாளே அந்த திடுக்கத்தினால், ஒவ்வொரு கர்ப்பஸ்திரியும் அவளுடைய கருவிலேயே குழந்தை கரைந்து போய்விடுமே, அப்படிப்பட்ட ஒரு திடுக்கமான அந்த நாளையில இந்த பொருள்களை முன்னிட்டு உனக்கு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் நீ தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த பொருள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அடிப்படையில் சொல்றேன். இது உனக்கு உன்னை தப்பிக்க வச்சிருச்சு, மறுமையில உன்னை தப்பிக்க வச்சிருச்சுன்னா இது நல்ல பொருள்கள் தான் அப்படின்னு சொல்லி ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. உடனே அவன் சொன்னா, அப்பனா இந்த பொருள் பூரா நல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற, இந்த பொருள் பூரா கெட்டதுன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அது உனக்கு தானப்பா தெரியும், நீயே ஏட்ட கேட்கிற அப்படின்னாங்க. அப்புறம் ஹஜ்ஜாஜ் கேட்டான், இந்த பொருள்களில் நீ எதை விரும்புகிற அப்படின்னு சொல்லி கேட்டான். ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன ஹஜ்ஜாஜ் கேட்டான், நாசம் உண்டாகட்டும், இடக்கு மடங்காவே பேசுறீங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு ஹஜ்ஜாஜ் சொன்னான். ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் சுவனம் செல்வதை விட்டு தடுக்கப்படுகிறானோ அவனுக்கு தான் நாசம் உண்டாகும், நீ சொல்ற ஆளுக்கெல்லாம் நாசம் உண்டாயிடாது அப்படின்னு ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அடுத்த ஹஜ்ஜாஜ் சொன்னா, உன்னை நான் எப்படி கொல்லணும்னு நீ விரும்புற, உன்னை கொலை செய்ய போறது கன்ஃபார்ம், எப்படி உன்னை கொலை செய்யணும், எந்த விதத்தில் எந்த மாதிரி அடிப்படையில் உன்னை கொலை செய்யணும்னு நீ விரும்புற அப்படின்னு ஹஜ்ஜாஜ் கேட்டான். ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீ எப்படி விரும்புறியா அப்படி கொலை பண்ணு, நீ இது ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஹஜ்ஜாஜ் கேட்டான், உன்னை நான் மன்னிச்சிடட்டுமா, உன்னைய மன்னிச்சு நான் விட்டுறட்டுமா அப்படின்னு கேட்கிறான் ஹஜ்ஜாஜ். உடனே ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உன்னுடைய மன்னிப்புனால எந்த பலனும் கிடையாது, எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் வேணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் பலன் தரக்கூடியது, உன்னுடைய மன்னிப்பு பிரயோஜனமற்றது, எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க. சரி, காலை பிடிச்சி இழுத்துட்டு போங்க, கொன்றுங்க அப்படின்னு தன்னுடைய ஏவலர்களுக்கு கட்டளையிடும். எல்லாரும் வந்து 2 கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாங்க. வாசல் வரைக்கும் போகும்பொழுது சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அட என்ன ஒரு மாற்றம் ஏற்படுது, சிரிக்கிறாரே, உடனே தகவல் வருது, அப்படியா இந்த சிரிக்கிறாரா, பிடிச்சி இழுத்துட்டு வா, மறுபடியும் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, எதுக்கு நீங்க சிரிச்சீங்க, எதுக்கு சிரிச்ச அப்படின்னு ஹஜ்ஜாஜ் கேட்கிறான். ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது உனக்கு இருக்கக்கூடிய அசத்து துணிச்சலை பார்க்கணும், உன் விஷயத்துல அல்லாஹ் இன்னும் பொறுமையா இருக்கிறானே அப்படிங்கிறத நினைச்சேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு ஷாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க.
இந்த ஆளை என் கண் முன்னாலேயே கொல்லுங்க, கூட்டிக்கிட்டுலாம் போகாதீங்க, என் கண் முன்னாலேயே இந்த ஆளை கொண்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷாஜி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னா. தொழுதுன்னு போ அப்படின்றவன 2 ரக்காத்துக்கு தொழுதாங்க. தொழுகையை முடிச்சுட்டு கிப்லாவை நோக்கி இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா ஆயத்து ஓதுனாங்க. யா அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரிந்து படைத்தவனே, உன் பக்கமாக என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். ஹனீஃபன், தவறான வழிகளை விட்டும் நேரான வழியை சார்ந்தவனாக உன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். வமா அனமினல் முஷ்ரிக்கீன், நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்ல என்கிற இந்த ஆயத்தை கிப்லாவை நோக்கி ஓதுறாங்க. இந்த வாசகத்தை அவனுக்கு அரபி தெரியுமே. இந்த எஸ்என்எல் குரான்ல ஜபர் சேர் பேச போட்டதை அவன் தான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான். நல்ல காரியமும் பண்ணியிருக்கிறான். அதை பற்றி நான் கடைசியில் சொல்றேன். அவன் இந்த ஆயத்தை ஓதின உடனே இந்த ஆளை முஸ்லீம்களுடைய கிபிலாவின் பக்கம் திருப்பாதீங்க, கிறிஸ்தவர்களுடைய கிபிலாவின் பக்கம் திருப்பி கொள்ளுங்க அப்படின்னா. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் குழப்பம் பண்ணவங்க, அதனால அவங்க பக்கம் அந்த கிபிலாவின் பக்கமா இவரை திருப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே கிறிஸ்தவர்களுடைய கிபிலாவின் பக்கம் அதற்கவர்களை ஷாஜி ரஹ்மத்துல்லாஹி திருப்பப்படுது. உடனே அங்கே ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, ஐனமா தூண்டு பத்தம்மா ஒதுக்குல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான் அப்படின்னு. ஆனா இவர் குப்பரக போட்டுருங்க, இந்த பக்கமும் வேண்டாம் அந்த பக்கம் வேண்டாம், அங்கிட்டு திரும்பினாலும் ஒரு ஆயத்தை ஓதுறாரு, அங்கிட்டு திரும்பினாலும் ஒரு ஆயத்தை ஓதுறாரு, இவர் குப்பரக்க படுக்கப்பட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு ஹஜ்ஜாஜ் கத்துனான். உடனே ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, மின்ஹா கலக்கனாக்கும், இந்த பூமியிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம், வபீஹா நுழைதுக்கும், அதிலிருந்தே உங்களை மீண்டும் மீளச் செய்வோம், இதிலிருந்து மறுபடியும் உங்களை எழுப்புவோம், அதிலிருந்து தான் உங்களை படைச்சோம், மீண்டும் அதிலேயே உங்களை மீளச் செய்வோம்னா மறுபடியும் கபர்ல உங்களை அடக்கம் செய்யப்படும். மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்துல் உஹ்ரா, மறுபடியும் அந்த பூமியிலிருந்தே உங்களை எழுப்புவோம், இதிலிருந்து தான் படைச்சோம், மறுபடியும் உள்ளே உங்களுக்கு அனுப்புவோம், மறுபடியும் மறுமையில எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற அந்த ஆயத்தை போதன உடனே அவனுக்கு கோபம் தாங்கல. உடனே கத்துனான், கொஞ்சம் முதல்ல கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் அவனால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகும் சரிதம் தொடர்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வல்லரசாக இருந்தாலும் சரி, வல்லவர்களாக இருந்தாலும் சரி, அநியாயம் விளைக்குகிற பொழுது, அநீதம் விளைக்குகிற பொழுது, தன்னுடைய பலத்தை பலகீனமானவர்களிடத்திலே காட்ட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது, பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதாக எண்ணுகிற பொழுது, வெறியை தணித்துக் கொள்வதற்கு பலகீனமாக இருக்கக்கூடியவர்களை ஒரு வடிகாலாக பயன்படுத்துகிற பொழுது, அவர்களெல்லாம் வரலாற்றிலே அநியாயக்காரர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் முதற்கொண்டு, நம்ரூத் முதற்கொண்டு. ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆணவமாக சொன்னான், நான் தான் இறைவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரையோ ஒரு ஆளை இறைவன் சொல்றாங்க. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவன் ஒருவன் இருப்பதாக இருந்தாலும் கூட அவன் சின்ன இறைவன், நான் பெரிய இறைவனாக இருந்தான். ஆனா ரப்புக்குமுல் அஅலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவன் உண்மையானதாக இருந்தாலும் கூட அவர் சின்ன இறைவனாகத்தான் இருப்பாரு. ஆனா ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் பெரிய இறைவன் என்பதாக ஃபிரௌன் சொன்னான். வரலாறு நெடுக பாருங்கள். அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவர்கள், அநியாயத்தை நிலைநிறுத்துபவர்கள் சர்வாதிகாரிகளாக பார்க்கப்பட்டார்கள். வரக்கூடிய ஒவ்வொரு ஜெனரேஷனும் வரலாறுகளை படிக்கிறதே ஒரு சாபம் தான். சாபம் தனியாக இட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய அக்கிரமங்களை படிக்கும் பொழுதே அது சாபமாக ஆகிவிடுகிறது, தூற்றுவதாக ஆகிவிடுகிறது. ஆகவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயங்கள் நடக்கின்ற பொழுது நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடாது. குறிப்பாக அதை தடுப்பதற்கு எல்லா வகையிலும் நமக்கு சக்தி இருந்தும் கூட, எல்லா வகையிலும் சக்தி இருந்தும் கூட நாம் எனக்கென்ன என்று இருந்து விடுவதற்கிறதே, இது பனி இஸ்ராயேலுடைய சாபத்துக்கு இதுதான் காரணம் என்பதை தான்லா எதனாக நான் முன்கறி பாடு என்ற ஆயத்தில் அல்லாஹ் வெளிக்காட்டுகிறான். ஆகவே ஹஜ்ஜாஜ் தீனுடைய விஷயங்களை செஞ்சான், தீனுடைய காரியங்களை நிறைய செஞ்சான், அதே நேரத்தில் அக்கிரமங்களை பண்ணான். நம்ம அந்த கோணத்திலையும் சிந்திக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை பற்றி ரொம்ப வீரவசமா பேசுவாங்க, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்யறதுன்னு செய்வாங்க. ஆனால் அவர்களின் மூலமாக சமுதாயத்தினுடைய வலு குறைந்து கொண்டே போகும். அக்கிரமங்களுக்கு துணை போவாங்க, அநியாயங்கள் செய்வாங்க, பார்ப்பதற்கு தீன்தாரிகளாக தெரிவார்கள், தீனுக்கு சாதகமாக பேசுவதை போன்று தெரியும், சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவதை போன்று தெரியும். ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சில தீய குணங்கள் சமுதாயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நாம் இனம் காண வேண்டும், அதை நாம் இனம் காண வேண்டும். நமக்கென்று அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறானாக இல்லையா? எந்த ஒரு அமைப்புலையும், எந்த ஒரு இயக்கத்திலையும், எந்த ஒரு தனிநபரையும் நம்முடைய அறிவை அழகு வைத்து விடக்கூடாது. அவர்களுடைய பிரியர்களாக இருந்துட்டு போய் எது நமக்கு உடன்பாடாக இருக்கிறதோ, நியாயமாக தெரிகிறதோ அதிலே பிரியர்களாக இருந்து விட்டு போங்கள். ஆனால் வெறியர்களாக ஆகிவிடாதீர்கள்.
கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் அது ஏதாவது ஒரு வகையிலே அநியாயத்துக்கு துணி போவதாக ஆகிவிடும். நமக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்த, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த ஒரு நிலையிலே நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் அனைவரும் ஆகுவதற்கு வல்லமாக கிருபை செய்வானாக.